ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கூடிய விரைவில அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டுங்க. அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும். அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட 3வது வாரத்துக்கு, அதாவது 11/7/2024 இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு, இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா? சாதகமான அமைப்ப அப்படியே விட்டுடுவோம். கடவுளுடைய அனுகிரகத்தால அது இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும். பாதகமான அமைப்பு இருக்கா? அத நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது? கடவுளுடைய அனுகிரகத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் நம்ம சீரும் சிறப்புமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரீரியே உங்களுக்கு வாக்கு சொன்னா எப்படி இருக்கும்? பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால, நம்ம ஒரு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும். இதைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது? பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா? பார்வையாள பலன்களை அள்ளி தரக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது மாற்றத்தை தந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ, நிறைய பாதங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த வகையில மீன ராசிக்கு அப்படிங்கிறது தொடர்கதையா இருக்கு. கஷ்டம் மட்டுமே தொடர்ந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ இடங்கள்ல அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு குடும்பத்தாலயும் சரி, உறவுக்காரங்களாலயும் சரி, என் கூட பொறந்தவங்களாலயும் சரி, ரொம்ப இவன்லாம் ஒரு ஆளா? இவளாம் ஒரு ஆளா? அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட நீங்க போயிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய நேர்மையான முயற்சினால இந்த சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்ட்டு போராடிக்கிட்டும் இருப்பீங்க. ஒரு சிலர் போராடி ஒரு இடத்துல உக்காந்தும் இருப்பீங்க. ஆனா பெரிதா முன்னேற்றம் இல்லாம இருக்கதான் செய்யுது. இதற்கெல்லாம் என்ன மேடம் செய்யணும்? நானும் கடவுள்கிட்ட பல விதங்கள்ல முறையிட்டுட்டேன். ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா கைக்கும் வாய்க்கும் எட்டாம தான் போகுது. உங்க குணத்துக்கு எல்லாருக்கும் கை நிறைய அள்ளி கொடுக்கணும். எல்லாரையும் பாத்தீங்கன்னாக்கா தூக்கி கொண்டாடணும். எல்லாருக்கும் கஷ்டமே இல்லாம பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான குணம் உங்ககிட்ட இருக்கதான் செய்யுது. ஆனா, அத செய்யறதுக்கு ஒரு நாளும் பொருளாதார ரீதியா கடவுளும் வழி கொடுக்கல. கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஆதரவா நிக்கல. சில சமயங்கள்ல எல்லார்கிட்டயும் சுயநலவாதின்னு பேரு கூட வாங்கியிருப்பீங்க. ஆனா, கதறி அழணும் போல இருக்கும். கொஞ்சமாச்சும் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும், ஒரு சில நேரங்கள்ல இல்ல, இல்ல. சின்ன வயசுல இருந்தே கூட நீங்க தனிமைய மட்டும் தான் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசிக்கு இல்லாமலே போயிருக்கும். மீன் கூட்டமா இருக்கே! ஆனா நான் மட்டும் தனிச்சிருக்கனே! அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நீங்க அழுகுறதோ, நீங்க கஷ்டத்த அனுபவிக்கிறதோ வெளியில காட்டிக்கவும் மாட்டீங்க. அப்படியும் உங்க கூட இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட உங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது. இப்படி கஷ்டங்களை மட்டும் கடந்து வந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு இந்த 7 நாட்கள் நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை தரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றேங்க. அதுக்கு முன்னாடி மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா? திருச்செந்தூர்ல வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. ஏன் மேடம், எனக்கு குரு பகவான் ராசிக்கு அதிபதி. ஆனா ஏன் என்ன திருச்செந்தூர்ல விட்டுக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னா, குரு பகவானுடைய அம்சத்துல இருக்கக்கூடியவர் தாங்க திருச்செந்தூர் முருகன். அதாவது இவருடைய அமைப்பு பாத்தீங்கன்னாக்க கடல் மட்டத்துல இருந்து கீழே இருக்கும். சோ உங்க வாழ்க்கையில நீங்க கீழ் மட்டத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையை கீழே இருந்து மேலுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு அமைப்பு அவருடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் முடியும். சோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யறதுக்கு ஆலோசனை வழங்கியவர் இவர்தான். சோ இவருக்கு நன்றி பாராட்டக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் குரு பகவானுக்கு இணையா பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அங்க வீற்றிருக்கிறாரு.
ஸோ இவரை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சது அப்படின்னாக்க உங்களால எப்பயாச்சும் போக முடியும் அப்படின்னாக்கா அவரை போய் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதி குரு பகவான். இவருடைய அம்சம் உங்களுக்கு வந்து பெருகணும். உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து செம்மையாக மாறணும். நிறைய விஷயங்கள்ல பொருளாதார ரீதியா நீங்க வந்து முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா வீடு கட்டணும், வீட்டுல மகிழ்ச்சி தங்கணும், வீட்டுல நல்ல சுப நிகழ்ச்சிகள் வந்து கைகூடி வரணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் தேவைப்படுதுங்க. ஓகேங்களா? சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 7 நாட்கள்ல கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு? இதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களுடைய பலன்கள் அமையும். அந்த வகையில ஜூலை மாதத்தின் 3வது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்த்தாலும் சரி, நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்கும்போதும் சூரிய பகவான் மிதுன ராசியில அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் ரிஷப ராசி, புதன் பகவான் கடக ராசியில, ரிஷபத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு, சுக்கிர பகவான் கடக ராசியில சஞ்சரிக்கிறாரு, கும்பத்துல சனி பகவானும், மீனத்துல ராகு பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும் கிரகங்கள் சஞ்சரிக்குது. இது தவிர வேறு எந்த ஒரு கிரகங்களோட மாற்றமும் இந்த வாரத்துல இல்லைங்க. இந்த கிரக நிலைகளுடைய அமைப்பை வைத்து சூரிய பகவான் உங்க ராசியில 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இவர் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்கிறாருன்னா, நம்ம பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம தெய்வத்தை வழிபாடே செய்ய மாட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த சூரிய பகவான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டா நீங்க அவரை வணங்காம போயிடுவீங்களோ என்னவோ தெரியல. அந்த அளவுக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியா சில தடங்கல்களையும் சில தடைகளையும் கொடுத்துட்டு இருக்காருங்க. இருந்தாலும் அதை தாண்டி இறைவனுடைய அருளால நீங்க வெற்றி கொள்வீங்க. உலவுகின்ற நிலவு தொழில்துறைக்கு உத்வேகத்தை கொடுக்கும். அதாவது சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பு கொடுக்கல, தடைகளையும் தாமதங்களையும் கொடுக்கிறாரு. ஏதோ ஒரு விதத்துல கடவுளுடைய அனுகிரகத்தினால அதை தாண்டி வருவீங்க. அதை அப்படியே ஆப்போசிட்டா சந்திர பகவான் உங்களுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு புதுசா உத்வேகத்தை கொடுக்கிறாரு. அது எப்படின்னா, அண்ணன் சூரிய பகவான் உங்களுக்கு தடங்களை கொடுத்தா, தம்பி சந்திர பகவான் வந்து உங்களுக்கு அவரு தடைய வந்துட்டு நான் உனக்கு உடைச்சு காட்டுறேன், நீ போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா அடுத்ததா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில 3ஆம் இடத்துல இருக்காரு. இதன் காரணமா ரியல் எஸ்டேட் தொழில்ல துணிஞ்சு இறங்குவீங்க. மண்ணுல போடுற பணம் உங்களுக்கு பொண்ணா கிடைக்கும். ஓகேவா? பொன் விலையும் பூமியா மாறும். இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு நிலத்தை வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் இல்லையா, நிலத்துக்கு சொந்தக்காரன். ஒருவேளை வந்துட்டு மீன ராசிக்காரங்களே நீங்க வந்து இப்ப இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க, பங்காளி சண்டை போயிட்டு இருக்கு அப்படிலாம் இருந்தாக்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். பெரியவங்களுடைய சொத்து உங்க கைக்கு வந்து சேரும். நீங்களே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க தாத்தா சொத்து, இது உங்க பாட்டியோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்மதமே இல்லாமலாம் ஒரு சொத்து உங்க கைக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? அடுத்த புதன் பகவானை பொறுத்து உங்க ராசியில 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொடக்கத்துல கொஞ்சம் மந்தமான நிலையில இருந்தாலும் வியாபாரம் வார இறுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா சூடு பிடிக்கும். அடுத்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதியானவர் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வயதான பெற்றோர்களை காசி யாத்திரைக்கு அனுப்ப ஆசைப்படுவீங்க. அந்த ஆசையும் நிறைவேற்றிடுவீங்க. அதற்கான ஏற்பாட்டையும் நீங்க செய்து கொடுப்பீங்க. இவரை தொடர்ந்து சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. இவருடைய அமைப்பு உங்களுக்கு வீட்டுல திருமண நிகழ்ச்சிகளால மகிழ்ச்சி பொங்குங்க. அடுத்த சனி பகவான் உங்க ராசியில 12ஆம் இடத்துல இருக்கிறது தொழில், வியாபாரம், பங்கு சந்தை இந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பா நடக்கும். ராகு பகவான் 1ஆம் இடத்துல இருக்காரு. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுடாதீங்க. ஏன்னா இவர் வந்து பாம்பு கிரகம், நிழல் கிரகம். இவரை தொடர்ந்து கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர் பயணங்களின் போது பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கணும். சனி பகவான் சாதகம், சுக்கிர பகவான் சாதகம், சூரிய பகவான் மட்டும் கொஞ்சம் தடங்களை கொடுப்பாருன்னு சொன்ன. சந்திர பகவானும் அமோகமா இருக்காரு. குரு பகவானும் ஓகே, புதன் பகவானும் ஓகே. இந்த ராகு பகவானும் கேது பகவான் மட்டும் உங்களுக்கு இடைஞ்சல்களை கொடுப்பாங்க. கவனமா இருக்கணும். ராகு பகவான் என்ன சொல்றாரு, தம்பி யாருக்காச்சும் நீ வந்துட்டு நான் பொறுப்பு நீ பொறுப்புன்னு போய் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதன்னு சொல்றாரு. கேது பகவான் என்ன சொல்றாரு, உன்னுடைய உடைமைகளை பத்திரமா பாத்துக்கோ. முக்கியம் பண விஷயத்த, பொருட்கள் வாங்கல, உன்னுடைய விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கோ. அந்த பொருட்களை வந்து நீ இழக்கிறதுக்கும் இல்ல தவற விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கையே கொடுக்கிறாரு. முக்கியமா வெளியில போறீங்க அப்படின்னாக்கா வண்டி வாகனத்தை பூட்டிட்டு போங்க. 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. வீட்டை பூட்டிட்டு நம்ம வெளியே போறோமா, வீட்டுல கூடிய பொருட்கள்லாம் வந்து பத்திரப்படுத்திட்டு போங்க. எப்பவுமே வீட்டுல ஒரு ஆள் இருக்கிற மாதிரியும் அக்கம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க அந்த மாதிரி. ஓகேவா? சோ இந்த காலகட்டத்துல எல்லா அமைப்பு சாதகமா இருந்தாலும் நம்மளுடைய பொருட்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி ராசியிலேயே வக்ரம் அடைந்து இருக்கிறாருங்க. வாரத்துடைய மத்தியில சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு நகராரு.
அரசாங்க காரியங்கள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து வார இறுதியில கையெழுத்தாகும். பகைகள் விலகுங்க. சில நல்ல தகவல் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றிகரமான முடிவு கொடுக்கும். வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையுங்க. பெற்றோர்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய காரியங்கள்ல உறுதுணையா நிப்பாங்க. மேலும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனி பலத்தை கொடுக்குங்க. எல்லாமே ஓகே. கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்கா, வாக்குஸ்தானத்துல ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கிறதுனால, உடைய பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருக்கணும். முக்கியமா பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணும். யார்கிட்ட பழகுறோம், யார்கிட்ட வந்து பேசுறோம், அவங்க கூட போறோமா, வரோமா, இப்படி எல்லா விதங்கள்லயும் பேசுவதிலும் சரி, பழகுவதிலும் சரி கவனமா இருக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா, எதிர்பாராத சிக்கல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கவனமா இருக்கணும். கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து நீங்க முன்ன நின்னு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனை வந்து உங்க மேல திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு போறீங்க. அவன் வந்து லட்சக்கணக்குல பணம் வந்து கடன் வாங்கி வச்சிருக்கான். ஒரு எட்டு சொல்லுனா, ஒரு எட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நீங்க போயிட்டு நீங்க பொறுப்பு சொன்னீங்க அப்படின்னாக்கா, அவங்க உடனே வந்துட்டு சரி இதுல ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன விட்டுடுறேன். நீ தான் பொறுப்பு. நீ எப்ப குடுக்குற காசு? இல்லாட்டி உன் வீட்டான வருவேன். சோ புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டு, உங்க வீட்டுக்கு கஷ்டத்த குடுக்குறது. இந்த மாதிரியான அமைப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருங்க. கணவன் மனைவி உறவை எடுத்துட்டோம்னாக்கா ரொம்பவே கவனமா இருக்கணும். விட்டு குடுத்து நடக்கணும். உங்க 2 பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா, வேற்றார்கள் யாரும் வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. முக்கியமா இவன் குடும்பத்த சேர்ந்தவங்களா சரி, அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி. உங்களுடைய அமைப்ப பிரிக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. குடும்ப சூழ்நிலையாலும் சரிங்க. உங்களுக்கு வந்து மனக்கவலைகள் அதிகரிக்கும். இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முக்கியமா கோவத்த வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களுக்கு கோபம் ஏற்படக்கூடிய விதத்துல நெறைய சூழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையை சாற்றி வழிபாடு செய்யுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி. அதை தாண்டி வியாழக்கிழமைகள்ல நவகிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 9 முறை வலம் வாங்க. நல்லது நடக்கும். உங்களோட நினைச்ச காரியங்கள் எல்லாமே கூடிய விரைவில் அடுத்தடுத்து நடைபெறும். கவலையை மறந்து கஷ்டங்கள் விலகி ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. காத்திருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க கூட ஒரு நாளும் நீங்க வந்து கஷ்டம் கொடுத்தது கிடையாது. உங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சவங்க கிட்ட உங்க வாழ்க்கையை கூட ஒப்படைச்சிருவீங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இந்த 7 நாட்கள் நிச்சயமா நல்ல வரம் தரக்கூடிய நாட்களாக மாறும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் அந்த திருச்செந்தூர் முருகன் கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் வேண்டிக்கிறேங்க. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி.